அறிவு கிட்டத்தனமா பேசாதடா. அவன் வேலைக்கு போற பொண்ணு கிடைக்குமான்னு தவம் இருக்கா. நீ என்னடான்னா இந்த பர்ற விலைவாசி இருக்கிற லட்சணத்துல ஒருத்தர் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தணும்னா அறவேர் கஞ்சிதான். புரியுதா? ஆமா ஆமா, நீங்க வேலை பாக்குற பொண்ணை தான் கட்டிக்கிட்டீங்களா? எங்க காலமே வேறடா. எந்த காலமா இருந்தா என்ன மாமா? பொண்டாட்டியா வர்றவ புருஷனுக்கு பக்கபலமா இருந்தாள்னா இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். வர்றவ பாரமா இருந்தாள்னா அவ 10,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட என்ன மாமா பிரயோஜனம்? எங்க அப்பா உங்ககிட்ட பேசி என்னால சமாளிக்க முடியாது. முடிவா என்னடா சொல்ற? வேலைக்கு போற பொண்ணு எனக்கு வேணாம். இப்ப புரியாது. நாளைக்கே கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை குட்டிகளை பெற்றதுக்கு அப்புறம் அன்னைக்கே மாமன் சொன்னதை கேட்காம போயிட்டமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். தெரிஞ்சுக்க. இந்த போட்டோ பாரு. என்னடா போட்டோவை பார்த்துட்டு இருக்க? என்ன சொல்ற மாமா? இந்த பொண்ணு வேலை வெட்டிக்கு போல வீட்டோட தான் இருக்கு. சரி என்ன சொல்லு. இல்ல இப்பவே ரயில் ஏறிடுறேன். மாமா மாமா ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? இந்த பொண்ணையே பார்க்கலாம் மாமா. அம்மா வாழ்க்கையில முத ஒன்ன பார்க்கத்தான் சம்மதிச்சிருக்கா. கவனிச்சுக்க. நல்லா பாத்துக்கடா. அங்க போய் அது இல்ல இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னடா அது? ஒரு கையில 4 விரல் தான் இருக்கு. இருக்கு. என்னது ஒன்னும் ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கு. ஒருவேளை காது கேட்காதோ? கேக்குது கேக்குது. என்னடா விழுந்து பாக்குறத பார்த்தா உடனே ஓகே சொல்லிட்டு போல இருக்க. அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் வெளியே வாங்க. உனக்கு அறிவு இருக்கா? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பாதியில எழுந்து வந்து அநாகரிகம். என்னடா விஷயம்? பொண்ணு இல்ல மாமா, படிச்ச பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு சந்தேகம். மறுபடியும் சந்தேகமா? என்னடா? பொதுவா கிராமங்கள்ல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறத நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணையும் நிறுத்திட்டாங்களா, இல்ல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தாலான்னு தெரிஞ்சுக்கிட்டா? அப்படியே போய் கேட்டேன்னு வச்சுக்க, கால்ல போட்டிருக்கிறத கழட்டி எடுத்துக்குவாங்க. மாமா மாமா மாமா, இந்த ஒரே விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கழுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு என்ன சந்தேகம் கேளுங்க. என்கிட்ட ஒளி மருவுங்கிறதே கிடையாது. இது ஒண்ணும் இல்ல, பொண்ணு ரொம்ப வருஷமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காப்புல இருக்கு. ஆமா, நம்ம காலமா இருந்தா 10 வயசுக்கு மேல படிதாண்ட விட மாட்டோம். இப்ப காலம் அப்படி இல்லைங்களே. பொண்ணுக்கும் 4 விஷயம் தெரியணும் பாருங்க. அதுக்காகத்தான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அது சரி, தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். கேட்டுட்டு இல்லடா, பொண்ணு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகுது. ஆமா, இப்போ டைப்ரைட்டிங் படிக்கலன்னு யார் அழுதது? அது அவங்க இஷ்டம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி இப்ப என்னடா கேட்கிற? அதுக்கு இல்ல மாமா, பசங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் போறது பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு தான். அங்க இவ போறாளே. மாமா மாமா, நீங்க எங்க போறீங்க? ஏதோ மரியாதையா கூட்டு பொண்ணை பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்களா போன சொல்றதுக்கு முன்னாடி நாம போயிடணும். மாமா மாமா மாமா, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. ஆனா பக்குவமா எடுத்து சொல்லுங்க, ஒத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். ஊருக்கு போய் கடைதாசி போறோம். நல்ல